இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளாக இருந்தாலும், இன்று திருச்சபையோடு இணைந்து ஒரு மாபெரும் மறைசாட்சியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான யாக்கோப்புடைய திருவிழாவை நாம் இணைந்து கொண்டாடுகிறோம். இன்று புனித சந்தியாகப்பருடைய திருவிழா. உங்கள் அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் யாக்கோப் என்றும் சந்தியாகப்பருடைய பெயரை தாங்கியிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் என் இனிய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாக்கோப்பு யார்? அன்னை மரியாளுடைய சகோதரி சலோமி உடைய மகன்கள் இருவர். ஒருவர் யோவான், மற்றொருவர் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பை பெரிய யாக்கோப்பு என்று அழைப்பார்கள். இந்த யாக்கோப்பு தான் யாயிருடைய மகளுக்கு உயிர் பிச்சை கொடுக்கின்ற போது ஆண்டவரோடு உடனிருந்தவர். கெஸ்தமனி தோட்டத்தில் ஆண்டவர் இரத்த வியர்வை வியர்க்கின்ற போது உடனிருந்தவர். ஆண்டவருக்கு பிரியமான நெருக்கமான 3 சீடர்களில் ஒருவர் யாக்கோப்பு. பிரியமான சகோதர சகோதரே, இந்த யாக்கோப்பையும் யோவானையும் ஆண்டவர் இடையின் மக்கள் என்று கூறுவார்கள். ஏனென்றால் இவர்கள் 12 சீடர்களுள் இந்த யாக்கோப்பு, யோவான், ராயப்பர் இவர்கள் மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருந்தார் நம் இயேசு ஆண்டவர். ஆகையால் தான் எங்கு சென்றாலும் நிறைய இடங்கள்ல இவர்கள் மூவரை மட்டும் அழைத்து சொல்வது. தாபோர் மலைக்கு ஆண்டவர் அங்கு சென்று உருமாறுகிறார். அங்கும் இந்த 3 சீடர்கள் மட்டும்தான் இருக்கின்றார்கள். நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு அருமையான உன்னதமான நம்பிக்கைக்குரிய அல்லது இன்னும் ஆண்டவர் மேல் அதிக அன்பு, ஆழமான அன்பு கொண்டிருந்தவர்கள் என்றால் அது மிகையாகாது. ஆகையால் தான் ஆண்டவரும் இந்த மூவரை எல்லா இடங்களுக்கும் அழைத்து சென்றார். அதுவும் விசேஷமாக முக்கியமான இடங்களுக்கும் இவர்களை அழைத்து சென்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று சந்தியாகப்பரை எத்தனையோ நாடுகள்ல பாதுகாவலராக கொண்டாடினாலும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் புனித சந்தியாகப்பரை தங்களுடைய நாட்டினுடைய பாதுகாவலராக கொண்டாடுகிறார்கள். ஏனென்றால் அங்கு முகலாய படையெடுப்பு நடந்தது. ஸ்பெயின் நாட்டு மன்னருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய படை கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. ஆனால் முகலாய படை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்தது. என்ன செய்வது என்று புனித சந்தியாகப்பரிடம் ஸ்பெயின் நாட்டு மன்னர் வேண்டிக் கொண்டாராம். பிரியமான சகோதர சோலே, அடுத்த நாள் போர் ஆரம்பிக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலை. புனித சந்தியாகப்பர் வெள்ளை குதிரையில சென்று அந்த முகலாய படைகள் அத்தனை பேரையும் அவர் கொன்றளித்தார். பிரியமானவர்களே, இது நடந்த காரணத்தினால் ஸ்பெயின் நாட்டினுடைய பாதுகாவலராக புனித சந்தியாகப்பர் இன்றைய நாளிலும் கருதப்படுகிறார். ஆகையால் தான் புனித சந்தியாகப்பர் வெள்ள குதிரையில் அமர்ந்து ஒரு படை வீரரை போல பயணிப்பதை போல அவருடைய சுருவங்கள் அமைக்கப்பட்டன. பிரியமான சகோதர சகோதரிகளே, தீய சக்திகளை, தீய மனிதர்களை, தீய எண்ணங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வல்லமை மிக்க புனிதர் அவர்தான் புனித சந்தியாகப்பர். நம்ம ஊர்களில் ஐயனாரும் குதிரையில் அமர்ந்திருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களாம் ஊரை பாதுகாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த படை தளபதிகளாக
படை வீரர்களாக இந்த மக்களை, இந்த ஊர் மக்களை கொடிய நோயிலிருந்தும் அல்லது கொடிய விலங்குகளில் இருந்தும் அல்லது கொடிய மனிதர்களில் இருந்தும் காப்பாற்றிய நபர்களைத்தான் நிறைய இடங்கள்ல ஊர் எல்லையில ஐயனாராக வெள்ளை குதிரையில் அமர்த்தப்பட்டிருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் புனித சந்தியாகப்பரும் நமக்கு ஒரு வெள்ளை குதிரையில் அமர்ந்த நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை காத்து மறை சாட்சியாக மடிந்தவர். மன்னர் ஏரோது அகிரிப்பாவால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் புனித யாக்கோப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறாக வெள்ளை குதிரையில் இருக்கக்கூடிய சந்தியாகப்பரை யாரெல்லாம் அவரிடம் பரிந்து பேசுகிறார்களோ அல்லது யாரெல்லாம் அவரிடம் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் சமர்ப்பிக்கின்றார்களோ அல்லது யாரெல்லாம் தீய ஆவி பிடித்தவர்கள் அல்லது செய்வனையால் அல்லது வேறு ஏதாவது தீய சக்தியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய, பரிந்து பேசக்கூடிய, நல்லது செய்யக்கூடிய புனிதர்தான் புனித யாக்கோப்பு என்ற சந்தியாகப்பு. சந்தியாகப்பரை யாரெல்லாம் இந்த நாளில் வணக்கம் செலுத்துகிறார்களோ அத்தனை பேருக்காகவும் இந்த நாளில் பரிந்து பேசுகிறார். செயின்ட் யாகப்பர் என்பதுதான் காலப்போக்கில் மருவி அது சந்தியாகப்பர் என்று பெயர் வந்ததாம். அருமையான இனிமையான நாளில் அன்று ஸ்பெயின் நாட்டுக்கு மட்டும் பாதுகாவலராக அல்ல, அந்த ஸ்பெயின் நாட்டு படைகளுக்காக தான் போரிட்டு அந்த அரசருடைய நம்பிக்கை விசுவாசத்தை காப்பாற்றியவர் மட்டுமல்ல, இன்று உங்களுடைய என்னுடைய கருத்துகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் பணிக்காகவும் தொழிலுக்காகவும் எல்லா தீய சக்தியிலிருந்தும் விரட்டெடுத்து நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரான ஒருவர் என்றால் அது புனித சந்தியாகப்பர், யாகப்பர் அல்லது யாக்கோப்பு என்றால் அது மிகையாகாது. பிரியமான சகோதரர்களே, இந்த அருமையான நாளில் இந்த புனிதருக்கு நாம் வணக்கம் செலுத்துவோம். புனிதருடைய பாதத்துல நம்முடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் அல்லது ஒரு சில தீய போராட்டங்களையும் தீய எண்ணங்களையும் தீய சக்திகளையும் அல்லது கெடுதல்களையும், எப்போது பார்த்தாலும் யாரோ ஒருவர் நமக்கு கெடுதல் நினைக்கலாம், கெட்டது நினைக்கலாம், அத்தனை தீய சக்திகளிலிருந்தும் இந்த புனித சந்தியாகப்பர் நம்மோடு உடனிருந்து நமக்காக போராடுகிறார். வெள்ளை குதிரையில் வந்து நம்மை மீட்டெடுக்கின்றார். வெள்ளை குதிரையில வந்து எல்லா விதமான தீய சக்திகளையும் நம்முடைய வீட்டாரையும் அணுகாதவனும் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் புனித சந்தியாகப்பருடைய புனித யாக்கோப்புடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க புனித சந்தியாகப்பருடைய புகழ்.